TN23 குமார் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன சேலஞ்சுனா பரோட்டா, சிக்கன் குஷ்கா, சிக்கன் கிரேவி, சிக்கன் கறி, கோழி கறி இதை வந்து சாப்பிட்ற போட்டி. ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப நீண்ட நாள் கழித்து இந்த வீடியோ எடுத்துருக்குறோம். TN23 குமார் நேயர்களே, நீங்கள் 95.5% TN23 குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட போகிறது கிடையாது. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது ஈட்டிங் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. சிக்கன் எடுத்து குமரன் ஃபஸ்ட்டு வந்து ஐடியாவோட சேர்வாவை பரோட்டா போட்டு ஊற வச்சிடுறாரு. அதுமாதிரி நம்ம நண்பரும் அதே மாதிரி பண்ணுறாரு. அது மாதிரி போட்டோம்னா நல்லா ஊறிடும். ஊறின பிறகு என்னென்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் சிக்கன் கோழி போட்டுங்கண்ணா, கோழிக்கறி. TN23 குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம். ஸ்டார்ட் பண்ணலாம். நோ சாப்பிட்ணா வாரி என்னண்ணா சாப்பிட்றா? சாப்பிட்ணா இப்போ பார்த்தீங்கன்னா குமரன் குஷ்காவை முடிச்சிட்டாரு. நம்ம ஐயா இன்னும் அந்த சிக்கன் கூட சண்டை போட்டுங்கிறாரு. குமரன் பாருங்கள் 2 பிடி தான் அடிச்சு தள்ளிட்டா இருக்கு இவர். இன்றைக்கி நான் குமரன் வின் பண்ணி பரிசு வென்றுவாருன்னு அந்த முழு நம்பிக்கை இருக்குது. பாருங்கள், ஒரே ஒரு உள்ளங்கையில் போட்டு ஒரு திருப்புறாரு. அவ்வளோதான், மூஞ்சிச்சு. நான் நண்பரை என்ன கோலம் போட்டுக்கிற சாப்பாட்டில் எப்படி கோழிக்கறி எப்படி இருக்குது? இது எங்கள் ஊர் ஹோட்டலில் தான் வாங்கினது. ஊரில் பரோட்டா பார்த்தீங்களா 30 ரூபா 40 ரூபான்றாங்க. ஆனால் எங்கள் ஊர் ஹோட்டலில் ஒரு பரோட்டா 10 ரூபா தான். உங்கள் ஊரில் எவ்வளோ பரோட்டா ரேட் எவ்வளோன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம குமரனை பற்றி தெரியும். குமரன் ஆல்ரெடி கடுமையான உழைப்பாளி. குளிர்காலத்தில் நண்டு சூப்பு விற்பார். அதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி வெயில் காலத்தில் கூழ் கடை வச்சு செய்வார். இப்போ இந்த ரெண்டுமே இல்லாத சமயத்தில் கூழ் ஆக்கிறதுக்கான விறகு ஏரி பக்கம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் முள்ளுகளை வெட்டி விறகு சேர்த்துருவார். அவங்க சீசன் வரும்போது கூழ் ஆக்கி நம்ம மெயின் ரோட்டில் ஹைவேல ஒரு டைம் குடிச்சு பாருங்கள். மொத்தம் நீட்டாக செய்வார். அந்த ஏப்ரேம் போட்டுட்டு அந்த மோர், கம்பு கூழ், அதுக்கான ஊறுகாய் வகைகள் வந்து கடையிலேருந்து வாங்குறது கிடையாது. அவர் வீட்டில் செஞ்சு எடுத்துன்னு வந்து ஹைஜெனிக்காக இருக்கும். எல்லாமே அந்த ஒரு சில நேரத்தில் திறந்தே வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் எப்படி டப்பாவில் பேக் பண்ணி கரெக்டாக வச்சுருப்பார். இந்த பரோட்டா எங்கள் ஊரில் 10 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. குமரன் ஒரே பரோட்டா அடிச்சுட்டு வர வரையும் சூப்பர். ஏப்பா அங்கே தான் பரோட்டாவே முடிக்க போகிறா. நம்ப நீ என்ன குஸ்காலே சுற்றினுங்கிற அங்கே பார்த்து அங்கே குமரனை இப்போ இன்னும் வெற்றி குமரனுக்கு தான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது கன்ஃபார்மு. சும்மா காமெடி பண்ணேன். நோ வாரி எப்படின்னா சிக்கன் நல்லா அப்படியே இது பண்ணா பார்த்து காலி ஆகிட்டு விட்டு உங்கள்கிட்ட பிடிங்க போகிறாரு. எனக்கு அப்படி தான் தோணுது. அப்புறம் நீ வெறும் ஆஃப் வயது, அரை வயத்தில், கால் வயதில் தான் போனோம். குமரன் நம்ம முடிச்சுட்டு கப்புன்னு உந்துலேருந்து பிடிங்குவாருன்னு நினைக்கிறேன். குமரன் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம நண்பர் இன்னும் குஸ்கா கொஞ்சம் வச்சுருக்கிறாரு, சிக்கன் கொஞ்சம் வச்சுருக்கிறாரு. குமரன் ஒரு பரோட்டா காலி, குஸ்கா காலி. சிக்கன் பார்த்தீங்கன்னா இன்னும் வெறும் 2 பீஸ் தான் இருக்குது. எனக்கு இன்னும் கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷத்தில் மொத்தம் முடிச்சுடுவாருன்னு நினைக்கிறேன் குமரன். நான் லாஸ்ட் ஈட்டிங் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா குமரன் தான் வின்னு. ஒரு லாஸ்ட்டு பூரி சேலஞ்சில் வச்சோம். பூரி சேலஞ்ச் வைக்கும்போது என்ன ஆகி போச்சுன்னா, அது பூரி சுடும்போது வீட்டில் தான் சுட்டோம். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது ஒரு மாதிரி சாஃப்டாக வரல. ஒரு மாதிரி கடிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஹார்டாகிடுச்சு. அது எதனால் பாய்ச்சி தெரியல. நாங்களே தான் செஞ்சோம். அந்த மாதிரி ஹார்டாக வராமல் சாஃப்டாக வரத்துக்கு என்ன செய்யணுன்றதையும் கொஞ்சம் நேயர்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்களன்னா நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். குமரன் முடிகிற கண்டிஷன் வந்துட்டார். சிக்கன் கூட முடிச்சிட்டாரு. இப்போ பரோட்டா மட்டும்தான், 2 பரோட்டா தான் காத்துன்னு இருக்குது தட்டில். நல்லா போட்டு ஊற வச்சிட்டாரு. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா அவருக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப இதாகிடுச்சு.
நல்லா ஊறினதுனால ரொம்ப முதல்ல இவர் வந்து நல்லா போட்டு நல்லா ஊறிட்டு இருக்கும்போது நம்ம சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும். தொட்டு தொட்டு சாப்பிட்டீங்க அந்த பரோட்டானாலே பிச்சு போட்டுட்டு அதில் சேர்வா ஊற்றி சாப்பிட்டா தான் அதுக்கே பரோட்டாக்கே அழகு. வெரி குட் குமரன், வெரி குட். வந்துருக்கோம். குமரன் முடிகிற கண்டிஷனில் வந்துட்டார். நம்ம நண்பர் வந்து ஒரு பரோட்டா தான், ஆனால் நிதானமாக சாப்பிட்டாலும் அவர் கிட்ட வந்துடுறாரு நண்பர். இன்னும் அவர் வேகமாக சாப்பிட்டதால ஒரு பரோட்டாவில் தடமாடிங்கிற நம்ம ஐயா நிதானமாக சாப்பிட்டா கூட நம்ம குமரனுக்கு டப்பு கொடுக்குற ஆள் தான். அதாவது சொல்கிறது ஆமை வேகத்தில் போனாலும் முதல் ஆளாக வருவாங்கன்னு போல அந்த மாதிரி நம்ம நண்பர் நம்ம குமரன் என்னென்னோ போராடி கப்பன்னு ஏதோ பார்த்த 2 நிமிஷத்தில் மொத்தம் காலி பண்ணிவிடுவாருன்னு நினச்சேன். நம்ம நண்பர் நிதானமாக சாப்பிட்டாலும் இறுதி கட்டத்துக்கு அவர் வந்துட்டார். நம்ம கேட்டால் ஏன் காரணம்னு கேட்டால் அது கொஞ்சம் ஹோட்டலில் வாங்கினது இல்லைங்களா, கொஞ்சம் அந்த சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, கோழி குழம்பு அதில் இருக்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்குதுங்களா. காரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாக இருக்குதுன்றாங்க. அடுத்த முறை இல்லாமல் நான் எப்போவுமே வீட்டில் செஞ்சு தான் செய்கிறது. இன்றைக்கி அவசரத்துக்காக இந்த மாதிரி பண்ணிட்டோம். நம்ம நண்பர் நான் சிக்கன் கோழி அது இதெல்லாம் காரமாக இருக்குதுன்னான்னாரு. அடுத்து நாங்கள் அந்த மாதிரி இல்லாமல் நல்லபடியாக செஞ்சு தரலாம். குமரன் லாஸ்ட் பைட் அடிச்சிட்டாரு. குமரன் லாஸ்ட் பைட்டில் சுத்தமாக ஐயோ இலையை விட்டு வைப்பா, இலையை காலி பண்ணிவிட போகிற விட்டா இலையை கூட சுட்டி வைப்பா சாப்பிட்ருவார் மாதிரி இதே இலையை விட்டு போனால் போகுது. இப்போ நம்ம நண்பருக்கும் குமரனுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவர் நண்பர் அரை பரோட்டா தான் குறைஞ்சார், குமரனை விட அரை பரோட்டா தான். மற்றபடி அந்த காரம் கொஞ்சம் அதிகமானதுனால அவரால் முடியல. அந்த காரத்தை அடுத்த டைம்லேருந்து கம்மி பண்ணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். TN23 குமார் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வேண்டுகோள், என் வீடியோவை பார்க்குறவங்கள தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். TN23 குமார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நீ சாப்பிடு, நமக்கு போட்டி முடிஞ்சிச்சு. நீ காலையில் வரைக்கும் சாப்பிடு, நாளை காலை வரைக்கும் சாப்பிட்லாம். நீ நாளை காலை வரைக்கும் கூட சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை நான் குறை சொல்ல, நான் அதில் கொஞ்சம் காரம் அதிகம் பண்ணுறதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகே, இல்லை காரம் அதிகம்.